ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான வெஜிடபிள் சால்னா எப்படி பண்ணலாங்கிறதா. இந்த வெஜிடபிள் சால்னாவை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் ரொம்ப ஈஸியாக இந்த வெஜிடபிள் சால்னா நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த வெஜிடபிள் சால்னா சப்பாத்தி, பரோட்டா, ரோட்டி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த சுவையான வெஜிடபிள் சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சால்னா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் விழுத ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசாவை சேர்த்துக்கலாம். இதோடய பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம அடுத்ததான் நம்ம ஒரு குக்கர் பேன் எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் பேன் ஓரளவுக்கு சூடானதும் இதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதும் இதில் 2 பீஸ் இந்த மாதிரி சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன பீஸ் கல்பாசியை சேர்த்துக்கலாம். இந்த கல்பாசி சேர்க்கும் போது சால்னா நல்ல வாசனையாக இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் லேசாக வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோடைய ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சால்னாக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அப்போதான் சால்னா நல்லா டேஸ்டியா இருக்கும். நம்ம சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுல ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமா வதங்கறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல இதுல கொஞ்சமா புதினாவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்தா போதும். அதே மாதிரி கொஞ்சமா மல்லி இலை. புதினாவும் மல்லி இலையும் 1 நிமிஷம் வதங்கட்டும். புதினா சேர்த்து லேசா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1 டீஸ்பூன் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கடைசி இதுல ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுல காய் சேர்க்கலாம். ஒரு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன்னா, ஒரு 10 பீன்ஸ், அதோட ஒரு சின்ன உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு அதிகமாக வேண்டாம், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்தா போதும். இது கூடவே 1/4 கப்புக்கு குறைவா பச்சை பட்டாணியை ஊற வச்சிருக்கேன். ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த பட்டாணி இது.
உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் இதுக்கு பதில் அது சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். காய் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதோட நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியா சால்னாக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்ப குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வச்சு எடுக்கலாம். இப்ப 2 விசில் வந்து பிரஷர் எல்லாம் போயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி சால்னா ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கல்பாசி, பட்டை, கிராம்பு இதோட வாசனையோட புதினாவோட வாசனையும் சேரும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. சால்னாவோட வாசனை ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் சால்னா குக்கர்ல செஞ்சதுனால ரொம்பவே ஈஸியா ரெடி பண்ணிட்டோம். இது சப்பாத்தி பரோட்டாவோட எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.